இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவள் சொன்னதை வச்சு பார்த்தா சாப்பாடு நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் வரும். அதில் நல்ல நியூஸ் தான் வரும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் எனக்கு பலன் கிடைக்க போகுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தையும் முழுசாக அனுபவிக்க முடியலையே. ஒரே ஒரு ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சாப்பாட்டை அவள் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஆகாமல் ரொம்ப முடியாமல் இருந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகணும். அப்புறம் அந்த கார்த்தி அவளை வீட்டை விட்டு விரட்டியே விட்டுருவேன். அப்படி நடக்கலைன்னா அவள் காலம் பூரா அழுதுகிட்டே அந்த வீட்டில் இருக்க வேண்டியதான். அவளுக்கு சந்தோஷமே இருக்கவே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நான் எப்படிப்பட்ட பிளான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். குழந்தைய இழந்த வலியோடு அவள் இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவள் டெய்லி அழுகணும். அதை நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷப்படணும். எனக்கு கார்த்திக் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அந்த கார்த்திகோட அவள் சந்தோஷமாக இருக்கவே கூடாது. எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதாலாம் அவளையும் ஒரு பலி பண்ணிட்டா அப்புறம் போதும், நானும் என் தம்பியும் சந்தோஷமாக இருப்போம். இதுக்குத்தானே நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது. ஃபஸ்ட்டு என்னோடய ஆசை, அடுத்து என் தம்பியோட ஆசை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷப்படுவோம். இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல நான் சந்தோஷப்படுறதுக்கு. யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்க அந்த வீட்டில் எல்லாருக்கும் வைக்கிறேனே. அனுபவிப்பீங்க, எல்லாரும் மொத்தமாக அனுபவிப்பீங்க. என்னையே அந்த வீட்டில் விட்டு விரட்டினீங்கல்ல. கார்த்தின்னு சுற்றிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கு தான் மருமகளை வரப்போறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என்னையே விரட்டினீங்கல்ல. அனுபவிப்பீங்க பாருங்க. என்ன சாதனா, நான் வர்றதுக்குள்ளே பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். நான் வந்தோன்னே பாப்பாவோட கொஞ்ச நேரம் விளாட்லான்னு நினச்சேன் தெரியுமா. நீ இப்படி வேணும்னே பண்ணுற பத்தியா? கார்த்தி, உங்களுக்கே ஓவரா தெரியல. அதுக்கு என்ன பாப்பாக்கு விளையாடுற வயசா? பாப்பாவோட விளையாடுறதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இப்போ அவ ரொம்ப நேரம் தூங்குவா, விளையாட மாட்டா. சரியா? ஓடி, நீ பொய் சொல்லாத. நீ வேணும்னே இப்படி பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறல்ல, பாப்பா கிட்ட மட்டும் தானே கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதான்டி உனக்கு கொஞ்சம் பொறாம அதிகமாகவே போயிடுச்சு. அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணுற. நான் வர்றதுக்குள்ளே பாப்பா தூங்க வச்சிடுறேன். கார்த்தி, ஆனா நீ வர வர பண்ற அலும்பு கொஞ்சம் கூட சகிக்கவே இல்லை. பாத்துக்க, பாப்பா இப்ப தூங்காம அப்புறம் எப்ப தூங்குவா? இது என்ன விளையாடுற வயசா? விளையாடுற பத்தியா? பாப்பாவுக்கு தூக்கம் வந்தாலும் நீ தானே சொல்லி புரிய வைக்கணும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து ஸ்மெல் பண்ணாலே போதும், அப்பா அசந்து போயிடுவார். அவர்கிட்ட விளாண்டு தூங்கலாம்ல அப்படின்னு நீ சொல்லணும்ல. அதை விட்டுட்டு தூங்க வந்தோடனே நீ தூங்க வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? புதுசுன்னு ஆயிடுவேன்ல. போதுண்டா சாமி, நீ பண்ற வேலை இருக்கே ஒன்று செய். நாளைக்கு நீ லீவ் போட்டுட்டு ஃபுல்லா பாப்பா கூட இரு. சரியா? அப்ப தெரியும் பாப்பா உன்ட்ட ஓடி பிடிச்சி விளையாடுறது. என்னடி கிண்டல் பண்றியா? பின்ன என்னமோ விளையாட விடாம தூங்க வச்சிருக்கணும் ரொம்ப கோச்சு எடுத்துக்கிறீங்க. போங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்ன சொல்ற? நீ இன்னும் சாப்பிடலையா? அம்மா கிட்ட கீழே வரும்போது கேட்டேன், நீ சாப்பிட்டேன்னு தானே சொன்னாங்க பார்வதி அம்மா. சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்களாமே சூடாக செஞ்சு. நீ இன்னும் சாப்பிடாம இருக்கியா? ஓ, எனக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்றியா? இல்லை கார்த்தி, பார்வதி அம்மா எனக்கு சூடாதான், வாசமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி, கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடலான்னு வச்சுட்டு போனேன். பல்லி விழுந்துருச்சுப்பா. சுச்சோ, பள்ளி விழுந்துருச்சா? அப்புறம் என்ன பண்ணாத? சாப்பிடல நீ எதுவும்? இல்லை கார்த்தி, நான் சாப்பிடல. நான் தான் பல்லி விழுந்ததை பார்த்துட்டேன்ல. ஒரு ரூபாய் எடுத்து வைக்கும் போதே பல்லி கிடந்ததை பார்த்துட்டேன். அதனால அப்படியே கொண்டு வெளியில் கூட்டிட்டு, அந்த வெளியில் ஒரு நாய் நிற்கும்ல, அந்த நாய் தான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதோட வந்துட்டேன். சரி, பார்த்தியவன் மேட்ட சொன்னால் ஏதாச்சும் சங்கடப்படுவாங்க, அன்னைக்கே பால் வச்சு குடிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலை. எப்படியும் உங்களோட சாப்பிட போகிறல்ல, அப்போ அதிகம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். நீங்கள் பார்வதி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நல்ல வேலை சாதனா, பார்த்துட்டேன். இல்லைன்னா போச்சு. நம்ம மட்டும்தான் ஒன்றும் இல்லை, பாப்பாவுக்கு வேற பால் கொடுக்குறீல்ல, ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோலாக பார்த்து சாப்பிடு. சரியா? இல்லை கார்த்தி, அது எனக்கு தெரியாதா? பாப்பாக்கு பால் கொடுக்கறனால எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றேன். சரி, அந்த அம்மா ஆசையாக எனக்காக செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க பொண்ணு மாதிரி நினச்சி நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னு பசியோடு இருந்தேன். இந்த பல்லி விழுந்து
கெடுத்துருச்சு. என்னன்னே தெரியல. அந்த அம்மா எனக்கு எது ஆசையாக செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அதை சாப்பிடவே முடிய மாட்டேங்குதுப்பா. சரி விடு, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். சாப்பாடு தானே, மறுபடியும் செஞ்சு தர சொன்னா செஞ்சு தருவாங்க. நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா? இல்லை கார்த்தி, வேணாம். அவங்க சாப்பாடு கொடுக்கும்போதே சொன்னாங்க, பால் வேஸ்ட் பண்ண மாதிரி இதையும் வேஸ்ட் பண்ணிடாதம்மான்னு. அவங்க எவ்வளோ சங்கடப்பட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லலை. இல்லைன்னா மறுபடியும் செஞ்சுதாங்கன்னு கேட்டிருப்பேன். சரி, பாப்பா தான் தூங்கிட்டால, நான் போய் ப்ரெஸ்அப் ஆயிட்டு வரேன். 2 பேரும் கீழே போய் சாப்பிடலாம். இதை பற்றி அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அப்புறம் பாட்டிக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. சரி, நான் யார்கிட்டயுமே எதுவும் சொல்லலை. நீ தான் சாப்பிடல இல்லை, அது போதும். சரி கார்த்தி, எனக்கு பசிக்குது. பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவா. இப்படியே நின்னா நம்ம எப்பதான் சாப்பிடுறது? அம்மா இல்லை, சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுவோம். அப்போ பாப்பா எழுந்தோடனே நான் பாப்பா கூட விளையாடுவேன். திருந்தவே மாட்டீங்க நீங்க. நீங்க விளையாடுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் சாப்பிட்டு வந்து தூங்குறப்ப அவன் முடிச்சதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட கட்டி சேருங்க. பசிச்சே சொல்லுங்க, பால் கொடுத்துட்டு நான் மறுபடியும் தூங்கிறேன். நீங்க நைட் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏண்டி, எனக்கு என் பொண்ணை விட தூக்கமாக முக்கியமாக போச்சு. தூக்கலாம் அசால்ட்டாக சமாளிச்சிருவேன். ஆஃபீஸில் போய் தூங்கிடுவேன். அதான் அசோக் இருக்கேன்ல, அவன் தலையில் கட்டிடுவேன். எனக்கு நைட்டு பாப்பாவோட விளையாடுறது தான் முக்கியமான வேலையே. சரி சரி, நான் போய் ப்ரெஸ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம போய் சாப்பிட்டு வந்து பாப்பா கூட விளையாடலாம். கார்த்தி வர வர சின்ன பிள்ளை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி நான் தான் இப்படி பண்ணுவேன். இப்போ என்னோட பழக்கம் ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. இவர் இப்படி ஆரம்பிச்சிட்டார். எப்படியோ நைட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான். வாமா மீரா, நல்லா இருக்கியாம்மா? என் மேலே எதுவும் கோவம் இல்லையேம்மா? சிவா சொன்னேன், அவன் மேலே நீ ரொம்ப கோவமாக இருக்கேன்னு. எல்லாமே என்னால் தாம்மா. நான் கூட சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துப்பேன்டா, நீ போய் கல்யாணத்தை முதல்ல பண்ணிட்டு வாடான்னு. அவன் தாம்மா கேட்க மாட்டேங்கிட்டேன். அவனை எதுவும் நினச்சிக்காதம்மா தப்பா. அச்சோ ஆண்டி, சாரி ஆண்டி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தேன்னா கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த விஷயம் சிவா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நான் கோவப்பட போகிறேன். நானே உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல. அதை விட எனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது? நம்ம புள்ள மனசை நல்லா தான் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம புள்ள எப்படிப்பட்ட கில்லாடி. இப்போ உடம்புலாம் ஓகே தானே ஆண்டி? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? நீங்கள் கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? என் மேலே தப்பு தான். சிவாவை நான் எடுத்தோடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னு நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. என் மேலேயும் தப்பு இருக்குது. சாரி ஆண்டி. சரி பரவாயில்ல விடுமா, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். எனக்கு என்னோட மீராவை பற்றி தெரியாதா? என்னோட மருமகளை பற்றி தெரியாதா? என் பையன் செலக்ட் பண்ண பொண்ணு நல்ல பொண்ணு தான். இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்காமல் முடிவெடுத்துட்டேன். இப்போ என்ன, ஒன்றும் கெட்டு போல. இப்போ புரிஞ்சுக்கிட்டியல்ல, அது போதுமா? சரிங்க ஆண்டி. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக அம்மா பார்த்து வந்துட்டா. நல்ல வேலை, அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம். இல்லைன்னா சொதப்பி வச்சிருப்பாங்க. மீரா, என்ன என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சா? வீட்டுக்கு வந்திருக்க? சிவா வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கோவமாக இருந்தேன்னு. இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுச்சுல. ஆண்டியை பார்க்காம எப்படி இருக்கேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி. ஏப்பா, மீராவுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்லப்பா. நீனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா மீரா எப்படியா பண்ண போகுது? சரி சரி, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல, அது போதும். சரி வா மீரா, வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லை சிவா, நான் வரும்போது அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இன்னொரு நாள் வரேன். சரிங்க ஆண்டி, உடம்ப பார்த்துக்குங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மீரா, பார்த்து போயிட்டு வா. சிவா கொண்டு விட்டுட்டு வா. இல்லை ஆண்டி, நானே போய்ப்பேன். நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க. உங்களை பார்த்துக்கத்தான் ஒரு ஆள் வேணும். அதாம்மா, நீ மருமகளை வந்தா என்னை கண்ணு கருத்துமாக பார்த்து போய் நினச்சேன். இப்படி ஆயிடுச்சு திஷ்டிப்பட்ட மாதிரி. சரி விடு, கொஞ்ச நாள் பொறுத்துருப்போம். சரிங்க ஆண்டி, பார்க்கலாம். டேய், எப்படிடா மனசை மாற்றினேன்? அவன் இருந்த கோவத்துக்கு உங்ககிட்டலாம் திரும்பி கூட பேச மாட்டான்னு நினச்சி. எப்படிடா? அம்மா, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வாயில் வந்ததை அடிச்சு விட்டேன். அப்போதைக்கு நீங்கள் தான் கிடச்சிங்க. சாரிம்மா. இட்டு தள்ளுடா. எத்தனை தடவை இன்னும் கொண்டு கூட போட்டிருக்க. அதுக்கு இது பரவாயில்ல. என்னம்மா குத்தி காட்டுறீங்களா? இல்லைடா, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. காசு பணம் சம்பாதிக்கிறேன்னா சும்மாவா? இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். சொன்னாப்புல எனக்கு ஏதாச்சும் ஆயிடப்போடா. இல்லைடா, ஆனால் அவகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினா பார்க்கலாம் அப்படி ஒரு வார்த்தையை போட்டுட்டு போகிறாளே, மாறிட்டாளோடா. ஆமாம்மா, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் மாறி இருப்பா. விட்டு தள்ளு. சிவா இருக்கேன்ல, கோமா அந்த வேலையை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். கல்யாணம் தானே, பார்த்துக்கலாம், விடு. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அது சரிடா, நீ அன்னைக்கு சொன்னியே கவியும் இவனும் சேர்ந்து உன்னை மாட்ட பார்க்குறான்னு. அவள் ஏதாச்சும் குட்டி கலகம் பண்ணா எல்லாமே சொதப்பிருமேடா.
அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனாமா? அதெல்லாம் யோசிச்சு ஒரு பிளானோட தான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ எப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து ஹாயா சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு மட்டும் யோசி. சரிடா, நீ இருக்கும்போது என் புள்ள இவ்வளோ பிள்ளைய அறிவாக இருக்கும்போது நான் எதுக்குடா கவலைப்பட போகிறேன்? நான் போய் ஹாயாக உட்காந்துக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுடா. இந்த பாரு திடீர்னு வந்துட்டா, நீ சொன்னனால போச்சு, இல்லாட்டினா அம்மா சொதப்பி வச்சுருப்பேன். கண்டிப்பாம்மா, உங்ககிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். என்னங்க எப்பவும் நிறம்ல வந்துருவா, நம்ம கிட்ட சொல்லாம கூட போக மாட்டா. எங்கே போனான்னு வேற தெரியலையேங்க. மீரா வந்து கேட்டாதான் நமக்கு உயிரே வரும். அவ வரட்டும் முதல்ல. என்னம்மா 2 பேரும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னை காணும்னா? மீரா வந்துட்டியாடி? உன்னை தாண்டி தேடிக்கிட்டே இருந்தேன். நீ எப்போ வருவேன்னு. ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? நான் ஒன்றும் அவ்வளோ லேட்டாக ஒன்றும் வரலையே, எப்பவும் போல தானம்மா வந்திருக்கேன். ஏதாச்சும் ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. இல்லம்மா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாம் தான். ஏப்பா, ஏம்மா இப்போ என்ன ஆச்சு? இல்லடி, கவி இருக்கால, காலையில இருந்து அவளை பாத்தியா நீ? ஆமாம், கவி காலையிலேருந்து வீட்டுக்கே வரலையா? நானும் காலேஜ் கிளம்புற அவசரத்தில் அவளை பற்றி யோசிக்கவே இல்லையே. எங்கே அவ? இப்போ வீட்டில் இருக்காளா என்ன? இல்லடி, காலைல எஞ்சதும் எப்பவும் இங்கே தானே வருவா. டீ குடிச்சிட்டு போவா, அப்புறம் டிஃபன் கூட சாப்பிட்டு தானே போவா. ஆனால் இன்னைக்கு நான் எந்திரிச்சதுலேருந்து வீடு பூட்டியே தாண்டி கிடக்கு. லைட்டு இருந்துச்சு, ஆனால் விடிய காலம் பார்த்தா ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு எங்கிட்ட போயிருப்பா. உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலா மீரா? இல்லையேப்பா, நான் நேற்று கூட அவகிட்ட பேசினேன், ஃபோன் பண்ணேன், அவள் சரியாக கூட பேசலை. சரி ஏதாச்சும் டென்ஷனில் இருப்பான்னு விட்டுட்டேன். அதோட நான் காலையிலேருந்து மறந்துட்டேனேப்பா. கவியை காணுமா? வேறுவேளை அவங்க அப்பா கிட்ட போயிருப்பாளோ? இல்லைம்மா, அப்படி போகிற மாதிரி இருந்தா அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பா. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நம்மக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாளே, சொல்லாமலாம் இருக்க மாட்டா. இப்போ எங்கே போகிறது? நீங்கள் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு மீரா, சுவிட்ச் ஆஃப்னே வருது. அதான் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி உன்னே கேட்டா தெரியும் தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டே இருந்தோம். பாவம் புள்ள எங்கே போச்சுன்னே தெரியலையே. சரிம்மா, காலைல வரைக்கும் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலையேம்மா. யாரையும் நமக்கு அவங்க ரிலேஷன் தெரிய கூட தெரியாது, எந்த ஊருன்னு கூட அவள் சொல்லலை. இல்லைன்னா போய் கூட பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை அவளுக்கு இருக்க டென்ஷனில் எதுக்கு இங்கே இருக்கோம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாலோ? என்னம்மா அப்படியா போறா? அவளை பார்த்தா அப்படி சொல்லாம கொள்ளாம போற மாதிரியே தெரியுது. நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. புள்ள நல்லா வந்துடணும் கடவுளே. சரி விடுங்க, அவன் நம்ம கிட்ட சொல்லாம கூட அவங்க அப்பா கிட்ட போனான்னு போயிருப்பா, சொல்ல முடியாது. சரி வாங்க போலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கிட்ட வருவா. சரிம்மா, பார்க்கலாம். கவி எப்பெல்லாம் போக மாட்டா, கண்டிப்பாக வந்துடுவா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிடி, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சரிதான். இப்போ சொல்கிறத பார்த்தாலும் எனக்கும் பயமாக இருக்கே. கவிக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? சீச்சி, இருக்காது, அப்போல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. இந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை சாப்பிடுச்சா இல்லையா? இப்போ வந்து மறுபடியும் சாப்பிட்டு போகுது, நல்லா தான் சாப்பிட்டு போகுது. ஒருவேளை அந்த சாப்பாடை சாப்பிட்லையோ என்னன்னு தெரியலையே. இந்த தடவை அந்த சாப்பாடை சாப்பிடல, நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்க. ஆனால் சாப்பிட்லன்னு என்னன்னு சொல்லியிருப்பாங்களே, கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. காலையில் தான் எதாக இருந்தாலும் தெரியும். அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகுறதா நல்லது. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். நம்ம மாட்டிக்காமல் இருந்தால் சரிதான். காலைல விடிய கிளம்பி எழுந்துச்சு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு ஆளுக்கு முன்னாடி ஓடிடுவோம்.